Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.5ல second sum. Find the value of expression in terms of x with the help of reference triangle. அதாவது இதை வச்சு நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க சைனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸை நம்ம சைன் இன்வர்ஸ் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இங்கே தான் தீட்டா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 1 மைனஸ் எக்ஸ் பை 1 இதுதான் இதோட அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் இல்லைனா டினாமினேட்டர் 1. ஸோ காசுங்கிறது என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட்டுங்கிறது 1 மைனஸ் எக்ஸ், ஹைப்போட்டன்யூஸ் அப்படிங்கிறது 1. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்க? ரூட் ஆஃப் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர், அதாவது 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு வரும். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு ரிமைனிங் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடோட வேல்யூ என்ன? 2x ரூட் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைன் இன்வர்ஸ்னால் என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். இங்கே ஆப்போசிட்டுங்கிறது என்ன? ரூட் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1, அதாவது ஹைப்போட்டன்யூஸ் வேல்யூ பை 1. ஸோ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் வெறும் ரூட் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. ஸோ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் வரைகிறோம். இதில் இதுதான் தீட்டா அப்படின்னா டேனோடது என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் தான் 3x மைனஸ் 1, அட்ஜசன்ட் 1. ஸோ இதோட ஹைப்போட்டன்யூஸுங்கிறது ரூட் ஆஃப் இது ரெண்டோட ஸ்கொயராக இருக்கும், அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் 9x ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 1 மைனஸ் 2ab அதாவது 6xன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ரூட் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஹைப்போட்டன்யூஸ், 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக காஸோட வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். அப்போ 1 பை ஹைப்போட்டன்யூஸ் வேல்யூ என்ன? ரூட் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஸோ காஸும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வர ஃபைனல் ஆன்சர் 1 பை ரூட் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. தேர்டு சப்டிவிஷன் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் 1/2. ஸோ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மேட்டில் இல்லாததுனால நம்ம இதுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்து இதை 2x ப்ளஸ் 1/2 அப்படின்னு ஒரே ஃப்ராக்ஷனாக கொண்டு வரோம். ஸோ இப்போ இதை நம்ம ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிளில் போடுறோம். ஸோ இது தீட்டானா சைன் அப்படிங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். அப்போ 2x ப்ளஸ் 1ங்கிறது ஆப்போசிட், ஹைப்போட்டன்யூஸ் 2. ஸோ நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ரூட் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 4x வரும். இதில் நம்மளுக்கு 4 மைனஸ் 1 மட்டும் இதாகி 3ன்னு வரும், மீதியெல்லாம் அப்படியே இருக்கும். minus 4x square minus 4x
4 minus 1 plus 3 ஆகும். ஸோ இதுதான் அட்ஜசண்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், tan inverse of வேணும். அப்போ தான் டேனும் tan inverse ஆஃபும் கேன்சல் ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of. tan inverse ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை adjacent. அதாவது 2x plus 1 அது ஆப்போசிட், adjacent வந்து இது ரூட் ஆஃப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3. ஸோ டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக வெறும் 2x ப்ளஸ் 1 பை ரூட் ஆஃப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3 இது மட்டும்தான் இருக்கும்.